இது வந்து சண்டே அண்ட் வென்ஸ்டே எடுத்த vlog தான். பிள்ளையார் சதுர்த்தி வருதுல்ல, ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கலான்னுட்டு அம்மாவும் நானும் கிளம்பி மார்க்கெட்டுக்கு வந்தோம். மார்க்கெட்டுக்கு வந்தா என்ன கூட்டம், என்ன கூட்டம்! அப்பா கால் வைக்க கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம். ஆனால் நிஜமாவே மார்க்கெட் வந்து வாங்குறது வர்த்து தாங்க. ஒன்று ப்ரைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி குறைஞ்சிருக்கும், இன்னொன்று பூ பழம் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் ஒரு செல்லர் இல்லைன்னா இன்னொரு செல்லர் கிட்ட வாங்குற ஆப்ஷன்ஸும் நிறையவே இருக்கும். ஒரு 2 டைம்ஸ் இந்த மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா எனக்கு அட்லீஸ்ட் டைரெக்டாக மார்க்கெட்டுக்கே போய் வீக்லி ஒன்ஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலான்னு தோணுது. ஸோ ஃபெஸ்டிவலுக்கு தேவையான பூ பழம் காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து வென்ஸ்டே மார்னிங். காலையில் எழுந்து குளிச்சு பிள்ளையார் வைக்க டேபிள் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் பிள்ளையார் வாங்க கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போவுமே மண் பிள்ளையார் தான் வைப்போம். ஸோ மண் பிள்ளையார் விற்கிற இடமா பார்த்து தேடி வந்து எங்களுக்கு தேவையான சைஸில் இருக்கிற பிள்ளையாரை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுலலாம் எங்கள் அப்பா கூட போய் பிள்ளையார் வாங்குறப்போ 120 ருபீஸ் 150 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து இதுவே 250 350 சொல்கிறாங்க. லைட்டாக இந்த கோல்டு பெயிண்டில் மட்டும் கொஞ்சம் டச்சப் பண்ணிவிட்டு பிள்ளையார் எடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து நான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டேன். அண்ட் எங்கள் அம்மா வந்து சுண்டல் கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் சும்மாவே இருந்தான். அங்கே பாருங்களேன் எப்படி படுத்துட்டு இருக்கான்னு. எது? நான் சும்மா இருக்கேனா? நான் பசியில இருக்கேன் மம்மி, நான் பசியில இருக்கேன். இதுல இந்த சாம்பிராணி புகைய வேற போட்டு விட்டு எனக்கு தான் இந்த புகையெல்லாம் ஒத்துக்காதுன்னு தெரியும் இல்ல மம்மி? அம்மா பசிக்குதுமா. எப்பமா பூஜை முடிச்சு ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க? உறிஞ்சு கொடி ப்ளீஸ். உனக்கு மட்டும் இல்லை மைசன், எனக்கும் தான் பசிக்குது. நானும் உன்ன மாதிரி பூஜை முடிச்சு ஸ்நாக்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யப்பா ஒரு வழியா பூஜை முடிஞ்சிடா சாமி. பிள்ளையாரப்பா உனக்கு ஹாப்பி பர்த்டே. நாங்க போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். பாய்.